தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து சில முக்கியமான பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜரீகம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 530ஆம் வருடத்தில் தானியேலால் எழுதப்பட்டது. முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரமாயிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையிலும் ஆழமான தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நடத்தினார், அவருடைய ஜெபத்தை எவ்விதமாய் கேட்டார், எவ்விதமாய் அற்புதங்கள் நிகழ்ந்தன, அதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய விசுவாசம் வருகிறது. அதே நேரத்தில் ஒரு பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி எதிர்த்து நிற்கிறார், அகந்தை உள்ளவரை எப்படி தாழ்த்துகிறார், அந்த பாடங்களை நாம் படித்துக் கொள்ளுகிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை என்று வைராக்கியமாய் நின்ற ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இதை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு நேரமில்லை, தேவையில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க விடுதலையாக்குகிற ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவித்து காப்பார். ஒரு கோபக்காரனாகிய பெரிய சக்கரவர்த்தியை பார்த்து நெஞ்சில இடிக்கிறது போல அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்கினி சூளையில் போடப்பட்ட போது கர்த்தர் எவ்விதமாக ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை காப்பாற்றினார். இந்த தானியேலின் புஸ்தகம் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறது. தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போது எப்படி சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அந்த சரித்திரம் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறது. அதே நேரத்தில் இந்த 4ஆம் அதிகாரம் ஒரு சுயசரிதை போல, ஒரு மனிதனுடைய சாட்சியை போல நேபுகாத்நேச்சார் இந்த சாட்சி எழுதுகிறார். ஒருவருக்காக மட்டுமல்ல, தன்னுடைய 120 தேசத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு பிரகடனத்தை அவர் எழுதி எடுகிறார். அந்த நாட்களில் எத்தனை கோடி பேர் இருந்தார்களோ தெரியவில்லை. அவர்களுக்கு அது பயனுள்ளதாய் அமைந்தது. மட்டுமல்ல, இன்றைக்கும் அது நமக்கு பயனுள்ளதாய் அமைகிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு கடிதம் போல எழுதுகிறார். 1ஆம் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுவது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நினைப்போ என்று நான் எண்ணினேன். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிற நிருபத்திலெல்லாம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. ஒரு கடிதத்தை எப்படி எழுத வேண்டும், ராஜா அதை அறிந்திருந்தார். தன்னுடைய தேச ஜனங்களுக்கு எழுதும்போது சமாதானம் உங்களில் உண்டாக கடவுது. சமாதானமே இல்லாத ராஜா
2 சொப்பனங்களை கண்டு கலங்கி கொண்டிருந்த ராஜா ஆண்டவரால் ஒரு நல்ல பாடம் கற்பிக்கப்பட்டு இப்பொழுது எழுதுகிறார், தேச மக்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு தேவ கிருபை உண்டாவதாக. அவர் தன்னுடைய அனுபவத்திலே ஒரு கசப்பான பாடம் கற்றுக்கொண்டார். ஒரு மேட்டிமைக்கு வருகிற ஒரு வேதனை என்னவென்று அவர் புரிந்து கொண்டார். அவரை 3 விதங்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பொன்னான தலையாய் ஆண்டவர் அவரை காண்பித்தார். பல சாம்ராஜ்யங்கள் வந்த போதிலும் கூட அதனுடைய அந்த சிலையினுடைய மார்பும் அதனுடைய கைகளும் பொன்னுமாய் இருந்த போதிலும், அதனுடைய வயிறு வெண்கலமாய் இருந்த போதிலும், அதனுடைய பாதங்கள் இரும்பாய் இருந்த போதிலும், பாதங்களில் விரல்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாய் இருந்த போதிலும், அந்த நேபுகாத் நேச்சாரை பொன்னால் செய்த ஒரு அழகான பிரகாசமான முகமாய் வேதம் சுட்டி காண்பித்தது. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி. அத்தனை சாம்ராஜ்யங்களும் அவருக்கு முன்பாய் மண்டியிட்டு அவருடைய ஆளுகை ஏற்றுக்கொண்டன. தேவனுடைய தேசமாகி இஸ்ரவேல் தேசத்தையும் கூட நேபுகாத் நேச்சார் ஜெயங்கொண்டார். அவர்களை கைதியாக அழைத்து கொண்டு வந்தார். இப்பொழுது அவருடைய ராஜ்யம் பெருகி 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 120 தேசங்களாக உயர்ந்து விட்டன. யுத்தங்கள் ஓய்ந்து போனது. பசுமையான நாட்கள் உண்டானது. ஆகவே மீதி இருக்கிற நேரத்தில் பல ஜாதிகளிடத்திலிருந்து பல தேசத்திலிருந்து கொள்ளை அடித்து கொண்டு வந்த அந்த பொருட்களை வைத்து, தங்கத்தை வைத்து, செல்வங்களை வைத்து ஒரு அழகான பாபிலோன் தேசத்தை அவர் உருவாக்குவதிலே தன்னுடைய முழு எண்ணங்களையும் செலவழித்து கொண்டிருந்தார். அந்த வேளையில்தான் அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. முதல் சொப்பனம் அந்த பொற்சிலையாகிய சொப்பனம். அது அவருக்கு கலக்கத்தை கொண்டு வந்தது. இப்போது இந்த 4ஆம் அதிகாரத்தில் அடுத்த சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்தால் ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய விருட்சம் அழகாக தோன்றி படர ஆரம்பித்தது. பெரிய ஆலமரம் போல எல்லா பக்கத்திலும் நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருட்சம். அதனுடைய நிழலிலே பல மிருகங்கள் வந்து சேர்ந்தன. அதனுடைய கிளைகளிலே அநேக பறவைகள் கூடு கட்டின. அதில் உள்ள பழங்களை மிருகங்களும் மனிதரும் பறவைகளும் அதை புசித்து மகிழ்ந்தார்கள். இப்பொழுது அவர் ஒரு விருட்சத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். வேதாமத்திலே மனிதரை மரங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். மரத்துக்கு மனுஷனை வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதுபோல ஒரு பிறவிக்குருடனை ஆண்டவர் குணமாக்கினார். எதையாகிலும் பார்க்கிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், நடக்கிற மனிதரை மரங்களைப் போல பார்க்கிறேன். ஆண்டவர் அவனுடைய கண்களை மீண்டும் தொட்டார். அப்பொழுது மனிதரை மனிதராக காண்டார். இயேசு கிறிஸ்து கூட தன்னை குறித்து சொல்லும்போது, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்வார்களானால் பட்ட மரத்துக்கு எவைகளை செய்ய மாட்டார்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாய் என்ற மரத்திலிருந்து ஒரு 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 வேர் எழும்பி அது துளிர்க்கும், அது செழிக்கும். இயேசுவை குறித்து ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து வந்த வேரிலிருந்து வந்த ஒரு கிளை பல வேத பகுதிகளிலே மனுஷரை பல வகையான மரங்களுக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு பேசுகிறார். இங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய மரம், தளிர்விட்டு துளிர்விட்டு அப்படியே நிரப்புகிற ஒரு பெரிய மரம். அப்பொழுது பரலோகத்திலிருந்து
ஒரு காவலாளன் இறங்கி வந்தான். அந்த மரத்தைக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தான். இந்த மரம் வெட்டப்பட்டு போகட்டும், அடிமரம் மட்டும் இருக்கட்டும், உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆங்காங்கே பறந்து போகட்டும், சில காலம் வரும் வரைக்கும் இந்த மரம் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். ஒரு காவலாளன் பறந்து வந்து ஒரு 7 ஆண்டுகள் அந்த மரத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை அவன் சொன்னான். மாத்திரமல்ல, இந்த மரத்துக்கு வர நியாய தீர்ப்பு என்ன, நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு வரப்போகிற நியாய தீர்ப்பு என்ன? 7 வருடங்கள் புத்தி சுயாதீனமற்றவனாய் அவன் வாழப்போகிறான். அரண்மனை விட்டு வெளியே போய் மாடுகளைப் போல புல் மேய போகிறான். அவனுடைய விரல்கள் எல்லாம் ஆகாயத்து பறவைகளைப் போல மாற கிடவது. இப்பொழுது அதே விருட்சம் ஒரு மிருகமாய் மாறிவிட்டது. பொற்சிலையாய் கம்பீரமாய் நின்ற அந்த சிலை இப்பொழுது ஒரு விருட்சத்துக்கு ஒப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்டது. 6ஆம் நாளிலே ஆண்டவர் மிருகத்தை உண்டாக்கினார். அதே நாளிலே மனுஷனையும் உண்டாக்கினார். மனுஷனுக்கு மட்டும் தேவ சாயலை, தேவ ரூபத்தை, தேவ சுவாசத்தை கொடுத்தார். மிருகத்துக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் மனுஷனை தெரிந்து கொண்டார், சாத்தான் மிருகத்தை தெரிந்து கொண்டார். எப்போதுமே ஆண்டவர் நம்மை தேவ சாயலாய் பார்க்கிறவர். ஆனால் மனுஷனுக்குள்ளே கோபத்தை கொண்டு வருகிறான், எரிச்சலை கொண்டு வருகிறான், அவன் மிருகமாய் மாறுகிறான். அநேகர் சொல்வதை கேட்கலாம், என்னிடத்தில் விளையாடாதே, நான் மிருகமாகி விடுவேன். சிலர் குடித்து விட்டு வந்தால் மனுஷனுக்கும் மிருகத்துக்குமே வித்தியாசம் தெரியவில்லை. தேவ சாயல் உண்டு, பிசாசின் சாயல் உண்டு, மிருகத்தின் சாயலும் உண்டு. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லும்போது சில ராஜ்யங்கள் சிங்கத்துக்கு ஒப்பான மிருகம் போல இருந்தது, சில ராஜ்யங்கள் கரடிக்கு ஒப்பான முகச்சாயல இருந்தது, சில சிவிங்கை என்று சொல்லப்படுகிற லெப்பர்ட் அந்த சாயல்ல இருந்தது. 2ஆம் அதிகாரத்திலே பல வகை உலோகங்களால் பல சாம்ராஜ்யங்களை சுட்டி காண்பித்தவர் 7ஆம் அதிகாரத்தில் பல மிருகங்கள் மூலமாய் ராஜ்யங்களை சுட்டி காண்பித்தார். பழங்காலத்து சர்வாதிகாரிகள், தாங்கள் நினைத்ததை செய்கிறவர்கள், நீரோ போன்ற கொடுங்கோன் மன்னர்கள் மிருகத்தனமாக அரசாண்டார்கள். இப்பொழுது நேபுகாத் நேச்சாருடைய நிலைமை மிருகமாக போகிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 7 வருடங்கள் அவன் மிருகமாய் இருப்பான் என்பதை குறித்து இந்த சொப்பனம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தன் தேசத்தில் உள்ள பல ஞானிகளை அழைத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்க கூடுமா என்று பார்த்தான். யாராலும் தெரிவிக்க முடியவில்லை. கடைசியில தானியேல் அங்கே அழைக்கப்பட்டார். தானியேல், இது ஒரு பயங்கரமான சொப்பனம், ராஜா விரும்பவே மாட்டான், கலக்கத்தை உண்டாக்குகிற சொப்பனம், நேரடியாய் சொல்ல முடியாது, ஆனாலும் சத்தியத்தை மறைக்க விரும்பவில்லை. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கோபக்காரனாகிய ராஜாவுக்கு எவ்வளவு ஞானத்தோடு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் விவரித்தார் என்று வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் ஆச்சரியப்படுகிறது. தானியேலுக்கு அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து கருகலான சத்தியத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, ராஜாவை உணர்த்துகிற விதத்திலே அழகாக அவர் சொன்னதையும் நாம் பார்க்கிறோம். 1 வருடம் கடந்து சென்றது. ஒரு நாள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அரண்மனையின் ஒப்பரிக்கையில் உலாவிக் கொண்டிருந்த போது தன்னை அறியாமல் ஒரு
பெருமை அவருக்குள்ளே வந்தது. என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால், என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அந்த பெருமையான வார்த்தைகள் வந்த பொழுதிலிருந்து ஆண்டவருடைய சத்தம் உரைத்தது, நேபுகாத்நேச்சாரே, நீ அரசாங்க பதவியில் இருப்பதை விட்டு இப்போது நீ துரத்தப்படுகிறாய். மிருகத்தை போல புல் மேய போகிறாய். உன்னுடைய இருதயம் மனித இருதயமாய் இருந்தது, அதை எடுத்து ஒரு மிருகத்தின் இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். 7 வருடங்கள் அந்த நியாயத்தீர்ப்பு. வீட்டில் தங்கவே முடியாது. இரவு முழுவதும் ஆகாயத்து பனியினால் நீ நனைந்து கிடக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அந்த நிமிஷமே அவருடைய புத்தி மாறாட்டம் ஏற்பட்டது. அவர் காட்டு மிருகத்தை போல சஞ்சரித்தார். 7 ஆண்டுகள் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு. ராஜாவாயிருக்கிற உன்னத நிலைமை எப்படி, ஒரு மிருகமாயிருக்கிற நிலைமை எப்படி? ஆண்டவர் எந்த மனுஷனை உயர்த்த தாழ்த்த அவரால் முடியும்? ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனம் தேவனுடைய கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யங்கள் தேவனுடைய கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானம் தேவனுடைய கிருபை. உனக்கு உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டாலும் உன்னை ஆளுகிற ஒருவர் உண்டு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் உண்டு. உனக்கு சொற்பமான அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? நீர் பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளுகிற வரையிலும் 7 வருடங்கள் பைத்தியக்காரனை போல இருப்பீர். என்ன பயங்கரமான நியாயத்தில் அந்த 7 வருடங்கள் பைத்தியக்காரனை போல் இருப்பீர்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. எங்களுடைய தெருவில் ஒரு செல்வந்தன் இருந்தார். பெருமைன்னா சொல்ல முடியாத பெருமை. ஒரு 5 பவுனுக்கு மைனர் செயினை போட்டிருப்பார். அப்படியெல்லாம் ஷர்ட்டை திறந்து விட்டுருப்பார். ஊருக்கு வந்தா காலையில் சாயங்காலம் சர்ச்சுக்கு மட்டும் ஒழுங்காக போயிடுவார். ஒரு நாள் அவர் சொன்னார், 10 பைசாவுக்கு மேலே கோயிலில் காணிக்கப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஐயர் திருடை, ட்ரெஷரர் திருடை, அங்குள்ள செக்ஸ்டன் திருடை, எல்லாம் திருட்டு ராஸ்கல்ஸ். 10 பைசா தான் காணிக்க போடுவேன். சத்தமாய் சொல்லி கொண்டு வந்தார். எனக்கு கேட்க கஷ்டமாக இருந்தது. நீ ஐயருக்கா காணிக்க கொடுக்கிறா? உனக்கு பூமியில் வாழ ஒரு வாய்ப்பளித்தவர், உனக்கு சம்பாதிக்க ஞானம் கொடுத்த கர்த்தருக்கல்லவா நீ காணிக்க கொடுக்கணும். ஏன் மனுஷனை நீ பார்க்கிறாய்? வேதனையாக இருந்தது. அதை விட ஒரு வேதனை, கிறிஸ்மஸ் நேரத்தில் எங்களுடைய ஊரில் உள்ள ஆஃபனேஜ் பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் அழகாக சீருடை உடுத்தி தெருவிலே பாட்டு பாடிக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நின்று 3-4 பாட்டு பாடுவார்கள். பிறகு அதில் ஒரு அனாதை சிறுவன் ஜெபிப்பான். அந்த வீட்டில் உள்ளவங்க மனமிறங்கி ஏதாவது பலகாரங்கள் அல்லது காசு கொடுத்தால் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வார்கள். பிறகு அடுத்த வீட்டுக்கு போவார்கள். இவன் இந்த செல்வந்தன் தன்னுடைய வீட்டு படியிலிருந்து ரொம்ப சத்தமாய் ஒரு வார்த்தை சொன்னான். எந்த வேசி கள்ளன் பெற்ற பிள்ளைகள் இவர்களோ தெரியல, எந்த வேசிக்கு பிறந்த பிள்ளைகளோ தெரியவில்லை. இதுகளெல்லாம் அங்கே ஆஃபனையில் கட்டி போட்டு சாப்பாடு போட வேண்டியதானே, இதுகளுக்கு இந்த பாட்டு ஜெபம் வேண்டி கிடக்கிறது. இந்த கிராம மக்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். துணிகரமாய் சொன்னான். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீடாய் பாடி அவனுடைய வீட்டு வாசல் வந்தபோது தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டான். இந்த பிள்ளைகள் பாடி பாடி பாடி, அது பெரிய செல்வந்தனுடைய வீடாக இருந்தபடியால் அதிகமாகவே பாடி பாடி நின்று கொண்டு இருந்தார்கள். கதவு திறக்கப்படவில்லை. பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க,
என் பிள்ளைகளா வீணா தொண்டை தண்ணியை கொடுத்து பாடுறீங்க, அங்கே தான் கதவு திறக்கலையே, அடுத்த வீட்டுக்கு போங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் போனார்கள். அரை மணி நேரமானது. அந்த செல்வன் கதவை திறந்து கொண்டு தெருவிலே வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? நிர்வாணமாய் வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? பைத்தியக்காரனாய் வந்தான். தெருவிலே குறுக்க நெடுக்க ஓடினான். அரை மணி நேரத்துக்குள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு. எத்தனை பயங்கரமான நியாய தீர்ப்பு! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டும் போதோ, மற்றவர்களை அலட்சியமாய் நடத்தும் போதோ, சில வேளைகள் பயங்கரமான நியாய தீர்ப்பு வந்து விடுகிறது. சில பாடங்கள் படிப்பதற்கு மிக கசப்பான பாடங்களாக இருக்கின்றன. நேபுகாத் நேச்சாரும் அப்படித்தான் கற்றுக்கொண்டார். எங்களுடைய கிராமத்திலிருந்து செல்வந்தன் மரண பரியந்த பைத்தியக்காரனாக இருந்தார். பிள்ளைகள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹோட்டலில் போடுற எச்சிலையை நக்கக்கூடிய அளவு அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. அவனுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு பிள்ளை கள்ளத்தனமாய் அபகரித்து கொண்டார்கள். ஒரு பிள்ளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பரிதாபமான மரணம். பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். மற்ற யாருக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு கொலைகாரன் கூட ஆண்டவருடைய பாதத்தை கட்டி அணைத்து, தெரியாமல் செய்துவிட்டேன், எனக்கு இறங்கும், ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர் எந்த ஒரு பாவியையும், கண்ணீரோடு மனம் திரும்புகிற எந்த பாவியையும் அவர் புறக்கணிப்பதில்லை. ஆனால் அவர் புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு பாடம் கற்றக்கூடிய ஒரு ஆள், அவன்தான் பெருமைக்காரன். யாரையும் ஆண்டவரை எதிர்த்து நிற்பதில்லை. பெருமை உள்ளவர்களையோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். என்னுடைய அனுபவத்திலே எத்தனை சாட்சிகளை சொல்லக்கூடுமானாலும் உங்களுக்கு சொல்லலாம். தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க பிடிக்க இறக்கும். பாருங்கள், பரலோகத்தில் ஒரு பெரிய கேருபு என்று சொல்லப்படுகிற தேவதூதன் இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாம், காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அவ்வளவு அக்கினி மயமான கற்கள் நடுவிலே உலாவி தன்னுடைய சரீரத்தில் அவ்வளவு ஆராதனை வாத்தியங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினவன். அவனுக்குள் பெருமை வந்தபோது, உன்னதமானவருடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூடமாகிய வடதுபுறத்தில் உள்ள சியோன் பர்வதத்துக்கு ஏறுவேன், தன்னை பெருமை பாராட்டின போது அந்த பெருமை ஒரு பெரிய தேவதூதனை ஒரு கீழ்த்தரமான சாத்தானாய் மாற்றிவிட்டது. அந்த பெருமை பரலோகத்தில் இருந்தவனை நரகத்தில் தள்ளினது. அவனுக்கு மீட்பு இல்லாத ஒரு நிலைமை போனது. பெருமை அவ்வளவு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். சிலருக்கு தங்களுடைய ஜாதியை பற்றி பெருமை இருக்கும், சிலருக்கு தங்களுடைய படிப்பை சம்பாத்தியத்தை பற்றிய பெருமை இருக்கும், சிலருக்கு என் பிள்ளைகள் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி பெருமை இருக்கும். இந்த பெருமையை வரவிடாதபடி கிருபையில் எப்போதும் சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய மேன்மைக்கெல்லாம் உம்முடைய கிருபை தான் காரணப்பா. என்னை தாழ்வில் நினைத்தீர், இவ்வளவாய் நீர் என்னை நடத்தி வர நான் எம்மாத்திரம். தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். யாக்கோபு சொன்னார், நான் இந்த யோர்தானை கடக்கும்போது வெறும் கையுங்கோலுமாகத்தான் கடந்து வந்தேன். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 2 பரிவாரங்களோடு நான் திரும்புகிறேன். தன்னை தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் கிருபை அளித்து கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப வேதத்தில் யாக்கோபு 5:5, 1 பேதுரு 3:8, நீதிமொழிகளில் வர்ற ஒரு காரியம்,
தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு பரிசேயன் பெருமையோடு ஜெபம் பண்ண போனான். தன்னுடைய சுய நிதியெல்லாம் சொன்னான். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். பக்கத்தில் இந்த ஆயக்காரனை அற்பமாய் எண்ணி, இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் இருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை துதிப்பதிலும் கூட ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்தது. ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். ஆனால் பாவியாகிய மனுஷன், ஆயக்காரன், கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போது ஆண்டவருடைய கிருபையில் இருப்பதற்கு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். விசுவாசிகளுக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை உங்களை விட உயர்வாய் எண்ணுங்கள். அவர்கள் படிப்பறிவில்லாமல் இருந்தாலும் அவர்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். எத்தனை ஏழைகளாய் இருந்தாலும் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற தேவதூதர்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பெருமை என்பது ஆண்டவர் அருவருக்கிற, வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் வந்தது. பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம்தான். அவர் கீழே அனைவரும் தங்களுடைய கிரீடங்களை வைத்து வணங்கினார்கள், உண்மைதான். ஆண்டவர் அவ்வளவு கனத்தையும் மகிமையும் தந்தார். அவனுக்குள்ளே பெருமை வரப்போகிறது. அவன் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே இந்த சொப்பனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இந்த சொப்பனத்தை கண்டதும் அவனுடைய உள்ளம் கலங்கினது. தானியேல் ஒரு தேவனுடைய மனிதன் என்று அறிந்தும் அவருக்கு இன்னொரு பெருமை, நம்ம தேசத்தில் இல்லாத ஞானியா இவன். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக ஒரு தெரு நாயை போல இழுத்து கொண்டு வரப்பட்டவன். அவன்கிட்ட பொய்யா நம்ம சொப்பனத்தை சொல்லணும். ஆகவே கல்தேயரை பார்த்தான், ஜோசியக்காரர்களை பார்த்தான், மந்திரவாதிகளை பார்த்தான். அவர்களை அழைத்து, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். முதல்ல கண்ட சொப்பனம் பொன்னான சிலை. சொப்பனத்தை மறந்து விட்டான். அந்த சாஸ்திரிகள்லாம் சொன்னாங்க, சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு சொப்பனம் ஞாபகத்தில் வரல. சொப்பனத்தை சொல்லாமல் அர்த்தத்தை கேட்டான். அவங்க என்ன சொன்னாங்க, சொப்பனத்தை சொல்லும், அப்போ அர்த்தத்தை சொல்லுகிறேன். இப்போ பார்த்தா 2வது சொப்பனத்தை கண்டதை அவங்ககிட்ட சொல்கிறான். முந்தி சொப்பனத்தை சொல்லலை, ஆனால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொப்பனத்தை சொல்லுகிறான். சொப்பனத்தை சொல்லியும் கூட அந்த உலக ஞானிகள் அதுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஞானிகளில் உலக ஞானி உண்டு, உலக தத்துவ சாஸ்திரிகள் உண்டு, பாதாளத்தின் ஞானம் உண்டு, பேய்க்கெடுத்த ஞானம் உண்டு. ஹிட்லருக்கு ஒரு ஞானம் இருந்தது, பிசாசு இடத்துல வந்த ஞானம். தேவ ஜனங்களை கொண்டு குவிக்கும்படி 60 லட்சம் யூதர்களை அவனுடைய பொல்லாத ஞானத்தினாலே, தீய ஞானத்தினாலே, தந்திரமான வழிமுறைகளை வைத்து அவ்வளவு பேரை கொண்டு குவித்தான். சிலருக்குள்ள பேசுகிற ஞானம் பயங்கரமான ஞானம். ஒரு பத்திரிகை மாதந்தோறும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும். வாஷா எல்லா ஊழியக்காரர்களை பற்றி கேவலமாக எழுதியிருப்பான். அதை எழுதுற கூட அவ்வளோ ஞானம் அவனுக்கு, அவ்வளோ தந்திரமா ஊழியக்காரரை அப்படி அவமானப்படுத்தி அவங்க தலைமுறையாக ஊழியம் செய்யாதபடி அப்படியே அந்த ஊழியத்தை காலு கீழே நசுக்கிறது போல அந்த பத்திரிகை இருக்கும். நான் யோசிப்பேன், இந்த ஞானத்தை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எழுத பயன்படுத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும்.
அப்படி எழுத செய்யும்படி சாத்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சிலருக்குள்ள அந்த குற்றஞ்சாட்டுகிற ஆவி இருக்கும், குறை சொல்லுகிற ஆவி இருக்கும், மற்றவங்களை மட்டம் தட்டணுங்கிற ஆவி இருக்கும். இந்த ஆவிகளெல்லாம் பிசாசின் ஞானத்திலிருந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு அடுத்த ஞானத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவனுக்கு அடுத்த ஞானம் உலக ஞானத்தை விட கோடி மடங்கு மேன்மையானது. உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளையும் இல்லாதவைகளையும் அவமாக்கும்படி பலவீனரை அவர் தெரிந்து கொண்டார். வேதத்துக்கு அடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஞானம் உலகத்தின் பார்வையில் அற்பமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது விசேஷமாக இருக்கிறது. தானியேல் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நின்ற போது வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு அதிகமான ஞானம் இருந்தது. நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், உனக்கு விசேஷித்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறதை நான் அறிவேன். பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. தானியேலை அந்த ராஜா அவ்வளவு கனப்படுத்தினார். தானியேலை அழைத்தார். அந்த ஜோசியக்காரர்கள், பாபிலோனில் உள்ள ஞானிகள் அந்த ஞானத்தை அவமாக்கும்படி தானியேல் தீர்க்கதரிசி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொப்பனம் என்பது ஒரு மறைப்பொருள். புதிய ஏற்பாட்டில் எப்படி அந்நிய பாஷை ஒரு மறைப்பொருளாக இருக்கிறதோ, பழைய ஏற்பாட்டில் சொப்பனம் ஒரு மறைப்பொருள். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார், ஆனால் அர்த்தத்தை கொடுக்கறதில்லை. அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் அந்த அர்த்தம் வெளியாகிறது. அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனால் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருந்தால்தான் ஒரு மனுஷன் பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவனுடைய அர்த்தத்தையும் சொல்லும்படி விண்ணப்பம் பண்ண கடவன். வீணாய் சபையில் அந்நிய பாஷையில் பேசி பேசி சபை நேரத்தை வீணாக்கக்கூடாது. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் எவ்வளவு அந்நிய பாஷை பேசணுமோ பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேச பேச நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. தனிப்பட்ட ஜெப நேரத்தில் பேசுகிற அந்நிய பாஷை உண்டு, சபையிலே பேசுகிற அர்த்தமுள்ள பாஷைகள் உண்டு, சபையில் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்நிய பாஷை பேசுவதற்காக சபையில் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கொடுக்கலாம். அந்த நிமிடம் அந்த தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது நீங்கள் சத்தமாய் பேசலாம். பேசும்போது என்னுடைய அர்த்தத்தையும் சொல்லும்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண கடவன். ஏனென்றால் பாஷை வித்தியாசமான பாஷைகள். ஒன்று உங்களுடைய உள்ளத்திலிருந்து தேவனை நோக்கி செல்லுகிற ஜெபங்களும் அந்நிய பாஷையாய் அவரை நோக்கி செல்லுகிறது. அவரை புகழ்ந்து பேசுகிற துதியும் கூட அந்நிய பாஷையாய் பேசுகிறது. சில காரியங்களை மற்றவர்கள் அறியக்கூடாது, ரகசியமாய் தமிழில் நினைக்கிறத அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. ஆனால் சில அந்நிய பாஷை தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை சபையில் பேசும்போது அதனுடைய அர்த்தத்தையும் விண்ணப்பிக்க கடவன். யோசேப்புக்கு தானும் சொப்பனம் கண்டார், ராஜாவின் சொப்பனத்துக்கும் விளக்கம் கொடுத்தார். நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார், ஆனால் அர்த்தத்தை கொடுக்கவில்லை. அந்த அர்த்தத்தை தானியேல் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நிலைமை எப்படி கீழே இறங்குகிறது. பொன்னான தலையாயிருந்தவர் 2வது விருட்சமாய் மாறினவர் எப்படி மிருகமாய் மாறப்போகிறார்
என்கிற விளக்கத்தை அதில் கொடுத்தார். ஆண்டவருடைய பெரிய இரக்கம் பாருங்க. அந்த மரம் வெட்டப்பட்டு போனாலும் அதனுடைய அடிமரம் அங்கே தான் இருந்தது. இன்னும் வாழ ஒரு சந்தர்ப்பம், மனம் திரும்பி ஜனங்களுக்கு கர்த்தரை அறிவிக்க உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. பெருமைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தாலும் கிருபையின் ஆண்டவர் அடிமரத்தை அங்கேதான் வைத்தார். யோவான் ஸ்நானகன் சொன்னார், யூதர்களை பார்த்து, இதோ கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. கோடாரி என்றால் நியாய தீர்ப்பு என்ற அர்த்தம். அந்த கோடாரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நல்ல கனி கொடுக்காமல் போனால், நேபுகாத் நேச்சரை போல பெருமையுள்ளவர்களாக இருந்தால், வேரருகே இருக்க கோடாரி மரத்தை தரித்து போடும், நியாய தீர்ப்பு வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததின் மூலமாக யூதருக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அவர் சிலுவையில் மரித்து சரியாய் இன்னும் ஒரு 40 ஆண்டுகள் கழிந்தன. கிபி 70 அந்த வேறு அருகே இருந்த கோடாரி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் விழுந்தது. இஸ்ரவேல் தேசத்தை தீத்துராயன் படையெடுத்து வந்து அந்த தேசத்தை அழித்தான். எருசலேம் தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி தரைமட்டமாக்கினான். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேம் பட்டணத்தில் ஒரு குதிரையினுடைய கடிவாள அளவுக்கு இரத்த ஆறு ஓடினதாம். ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேமே எருசலேமே, கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. எருசலேமே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் கீழாய் சேர்த்துக்கொள்வது போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாய் இருந்தேனே. அவர் சிந்தின கண்ணீர் நியாய தீர்ப்பாய் மாறினது. யூதர்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டு போனாலும் அந்த அடிமரம் அங்கே தான் இருந்தது. ஆண்டவருடைய கிருபை. ஏறக்குறைய 1870 ஆண்டுகள் கடந்து போனது. அடிமரம் துளிர் விட ஆரம்பித்தது. 1948 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி அதுவரை மொட்டையாயிருந்த அடிமரம் மீண்டும் அது துளிர்த்தது. நேபுகாத் நேச்சாருக்கு 7 ஆண்டுகள் துளிர்க்காமல் அப்படியே நின்றது. மொத்த 7 ஆண்டுகள் அவர் புத்தி சுயாதீனமற்றவராய் இருந்தார். வேதத்தில் அதை வாசிக்கும்போது எப்படி மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனம், எப்படி நேபுகாத் நேச்சாரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவுற்றது என்பதை நாம் அறிகிறோம். இந்த நேபுகாத் நேச்சாருடைய பேரன் அதே தவறை செய்தான். அவன் வைப்பாட்டிகளோடு குடிக்கும்போது ஆண்டவர் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. அவன் உண்டு, அவனுடைய குடிகார பார்ட்டி உண்டு, அவனுடைய வைப்பாட்டிகள் உண்டு. ஆனால் அவன் பெருமையில் என்ன செய்தான்? தன்னுடைய அரண்மனையில் அவ்வளவு பாத்திரங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை எடுத்துட்டு வர சொன்னான். அதை தீட்டுப்படுத்த வேண்டும், அதை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்கள் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள். அவைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த பெல்ஷஸ்ஸார் என்ற ராஜா, நேபுகாத் நேச்சாரின் பேரன், இதே பெருமை அவனுக்குள்ளே வந்தபோது ஒரு கையிருப்பு தோன்றி சுவரிலே எழுதினது, மேனே மேனே தெக்கேல் பார்சி, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். அந்த வார்த்தைகளை கண்டபோது அவன் நடுங்கினான், அவன் பயப்பட்டான். அப்பொழுதும் தானியேல் தான் அழைத்து கொண்டு வரப்பட்டார். தானியேல் அவனை பார்த்து நேரடியாய் சொன்னார், உன்னுடைய தாத்தா நேபுகாத் நேச்சார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து பெருமை அடைந்த போது
அவன் மிருகத்தைப் போல சஞ்சரித்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இதே சம்பவத்தை தானியேல் அவனுடைய பேரனுக்கு நினைப்பூட்டினார். சில காரியங்கள் தலைமுறை தலைமுறையாய் நினைப்பூட்டப்பட வேண்டியவை. தேவ சாயலை இழந்து மிருக ரூபம் ஆகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. எந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும் பெருமைங்கிற பாவத்துக்கு இடம் கொடுத்து விடாதே. கடைசி நாட்களில் வரப்போகிற அந்தி கிறிஸ்து பெருமையானவைகளை பேசுமா. அவனுடைய கண்கள் மேட்டிமையான கண்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகத்தை, இன்னொரு மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், பெருமையின் சின்னம். அவன்தான் கடைசியாய் அழிக்கப்பட போகிற அந்தி கிறிஸ்து என்பதை நாம் அறிகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நேபுகாத்நேச்சார் மனுஷன் என்று தள்ளிவிடப்பட்டார். பரிதாபமான ஒரு நிலைமை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெருமை மிக்க மதுரையில் உள்ள ஒரு கலெக்டரை குறித்து நான் அறிந்தேன். அவர் ஒரு இந்து பிராமணனாக இருந்தார். பெருமையோடு அந்த கலெக்டர் வேலையை செய்தார். ஒரு நாள் அவர் தூங்கும்போது அவருடைய நரம்பை லேசாக இழுத்தது போல இருந்தது. மனைவியை பார்த்து சொன்னார், யாரோ என் நரம்பை இழுக்கிறது போல இருந்தது. அடுத்த நாளிலிருந்து அவருடைய மூளை அப்படியே எல்லாவற்றையும் மறந்து விட்டது. ஒரு ஸ்லேட்டில் எழுதியிருந்ததை ஒரு டஸ்டரை வச்சு கம்ப்ளீட்டாக அழிக்கிறது போல அந்த பெருமையுள்ள கலெக்டருடைய எண்ணங்கள் பூரா அழிக்கப்பட்டுச்சு. அவர் பார்த்தா, ஐயா உங்கள் பேர் என்ன என்று முழிப்பார். அவர் கற்றுக்கொண்ட காரியம், அவருடைய அதிகாரம் செலுத்த முடியலை, ஆஃபீஸுக்கு போக முடியலை, துணி மாற்ற தெரியலை, அவ்வளோத்தையும் வெறுமையாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஒரு மனிதனை எப்படி அவனுடைய பெருமையை அடக்குவது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நேபுகாத்நேச்சாரிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி அவருக்கு திரும்ப அந்த ராஜரீகம் மறுபடி வந்தது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். அந்த நாட்கள் சென்றபோது நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்பொழுது அவருடைய புத்தி அவருக்கு திரும்பி வந்ததாம்? அவர் பரலோக தேவனுக்கு நேராக வானத்துக்கு என் கண்களை ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ஆகவேதான் தாவீது ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். 123ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஏசாயா 65:22 சொல்லுகிறார், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். 34ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நேபுகாத்நேச்சார் செய்த முதல் காரியம் தன்னுடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தது. இரண்டாவதாக ஆண்டவரை அவர் ஸ்தோத்தரித்தாராம். 35ஆம் வசனத்தை ஆண்டவர் எப்படி ஸ்தோத்தரித்தார் என்பதை குறித்து எழுதுகிறார். மத்திய பகுதியிலிருந்து, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம்,
அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உலக ராஜ்யங்கள் தலைமுறை தலைமுறையாய் நிற்பதில்லை. கொஞ்ச காலங்கள் சில சாம்ராஜ்யங்கள் வளர்கின்றன. ஒரு காலத்தில் எகிப்து சாம்ராஜ்யம் ஆகா ஓகோ என்று இருந்தது. அசிரிய சாம்ராஜ்யம் தோன்றினது. பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்தது. பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் வந்தன. பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. பிறகு ரோம சாம்ராஜ்யம் வந்தது. ஒரு ராஜ்யம் அடுத்த ராஜ்யத்தை மேற்கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியது. அவருடைய ஆளுகைக்கு ஒரு முடிவே இல்லை. ஆண்டவர் அதை உணர்த்தும்படி நேபுகாத்நேச்சாருக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர். எளியவனை புழுதியில் எடுத்து இருந்து உயர்த்தி சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறவர். அவர் ராஜ்ய பாரத்துக்கு ஒரு முடிவே இல்லை. அவர்தான் துதிக்கப்படக்கூடியவர். ஆகவே முதலாவது கண்களை ஏறெடுத்தார். இரண்டாவது ஆண்டவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தினார். மூன்றாவதாக பரம அதிகாரத்தை அறிந்தார். தனக்கு மேல் இருக்கிற ஒரு நித்திய ராஜ்யத்தை, அந்த நித்தியத்தை அரசாளுகிற கர்த்தாதி கர்த்தரை உணர்ந்தார். இவ்வளோ காரியம் அவர்கள் செய்தார். அதோடு அவர் முடித்து விடவில்லை. ஆண்டவரை குறித்த ஒரு சாட்சி எழுதும்படி அவர் சித்தமானார். அதைத்தான் நாம் ஆரம்ப வசனத்திலேயே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவருடைய சாட்சியை குறித்து வாசிக்கிறோம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தன்னுடைய சாட்சியை அவர் எழுதி வைத்தார். அநேகருக்கு சாட்சிகள் உண்டு, நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் சாட்சி சொல்ல சொல்ல நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லும்போது மற்றவருடைய விசுவாசம் பலப்படுகிறது. இவர்களுக்கு கேன்சர் நோயை குணமாக்கினவர், இவர்கள் வேலையில்லாத நேரத்தில் நல்ல வேலையை கொடுத்தவர், இவர்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்த போது குழந்தை செல்வங்களை கொடுத்தவர், ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? உங்களுடைய விசுவாசம் பலப்படுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய சிலர் மிருகங்களை போல தங்களுடைய பிள்ளைகள் அலைகிறத பார்க்கலாம். ஹிப்பி போல தெரிஞ்சு பல்லு கூட விளக்காம இப்படியே நாடோடிகளாய் தெரிகிறத பார்க்கலாம். நேபுகாத்நேச்சாருக்கு புத்தியை திரும்பி வர பண்ணினவர், ஏன் என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய மாட்டார்? ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு கசப்பான பாடத்தை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, மிருகத்தை போல நாம் மிருகமாய் திரிய வேண்டியதில்லை. இதை வாசிக்கும் போது உணர்வடையும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்கிறார். சொப்பனத்தை கொடுத்தவுடனே நேபுகாத்நேச்சார் மேல நியாய தீர்ப்பவர் அல்ல. ஒரு வருடம் 12 மாதம் அவருக்கு தவணை, ஒரு வருடம் தவணை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் தவணை கொடுக்காமல் நியாய தீர்ப்பை அனுப்புவதில்லை. நினிவே மக்களுக்கு 40 நாட்கள் தவணை கொடுக்கப்பட்டது, பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் நோவா காலத்திலோ 120 வருடம் தவணை கொடுத்தும் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஒரு மரம் நிலத்தை ஏன் கெடுக்கிறது? 3 வருஷமா நான் தேடி வருகிறேன், கனி இல்லையே, வெட்டி போடு. தோட்டக்காரன் சொன்னான், இல்லை இல்லை, இன்னும் ஒரு வருடம் நான் கொத்தி எரி போடுவேன், நிச்சயமாய் அது நல்ல கனி கொடுக்கும். இந்த கிருபை நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட தவணையின் தருணங்கள். இதை பயன்படுத்தி கொள்ளும்போது என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.